கருத்தில் யோசிச்சுருக்கோம். போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோவாபியருடைய நியாயத்தீர்ப்பை குறித்து பார்த்தோம். ஆமாம், இப்போ நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து எப்படி பார்க்கணும்? பேக்ரவுண்ட்னா அது யார், இங்கே யார் இருக்கா அப்படிங்கிற காரியங்களை வந்து பார்க்குறோம். இந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், இஸ்ரவேலர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேலரோட கலந்துட்டாங்க அப்படின்றது வந்து இப்போ உள்ளவங்கள்ட்ட வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அம்மோன் புத்திரர், மோவாபியர் இருக்கவங்க இவங்க வராங்க, ரூத்து போயிட்டு வர்றாங்க. அப்புறம் இஸ்ரவேல் வேசித்தனம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாலக்கு வர்றப்ப அந்த மாவு அதான் வேசித்தனம் பண்ணுறாங்க. இவங்க இஸ்ரவேல் மிங்கிள்றாங்க. அப்புறம் நெகேமியா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விளையாடுறாங்க, சிறையிருப்புக்கு வந்து வெளியில் விளையாடுறாங்க, திரும்ப வந்து முதல் குடியேறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து 1948 தானே அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது, சீரழிக்கப்பட்டு 48 வந்து சில சின்ன சின்ன ஒரு நிலப்பரப்பு மட்டும் அவங்க வந்து சர்வதேச எல்லை, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடு என்ன செஞ்சுன்னா ஐக்கிய நாடு சபை ஒன்று இருக்குது, அவங்க வந்து உங்களுக்கு இதுதான் எல்லை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பிரிட்டன் தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட அடிப்படைன்னு பார்த்தோம்னா பிரிட்டனுக்கு வந்து பேர் மாறிச்சு. அவங்க வந்து அந்த 2வது உலக போர் வந்து ஏதோ அணுகுண்டு வந்து தயாரிக்கிறதுக்கு அவங்க மூலப்பொருள் வந்து தீர்வு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது பிரிட்டன் வந்து ஜெயிச்சது. அப்போ அதுக்கு கைமாறும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். வேறவே வேண்டாம், நாங்கள் முடியிருக்கிறது ஒரு நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. வெளியில் கூட விளையாட வெளியில் போய் விளையாட நல்லா இருக்கிறா, வெளியில் விளையாட அந்த இதை எடுத்து சத்தங்க அந்த இது அந்த கருவாடு சோறில் இருக்கிறேன் அதை எடுத்துட்டு விடு, அந்த கீழே பின்னாடி சோறு இருக்கும், சோறு அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடு சபை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒருங்கிணைச்சிட்டாங்கன்னா ஓடி விட்டுருப்பாங்க. இது அசீரிய படையெடுப்பு, பாபிலோன்லேருந்து வச்ச படையெடுப்பு, மீதியா, பெர்ஷியா, அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் இப்படிலாம் வரும்போது அந்த அரேபியர் எல்லாருமே என்ன செய்வாங்க, கலப்பினமும் வந்து மாறிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாறி மாறி வந்து கலப்பினம் வந்து மாறிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இஸ்ரேலோடு பார்த்திங்கன்னா அரேபியர் வந்து கலப்பினம் சேர்த்து ஒரு அரேபியர் வந்து இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அம்மோன் பார்க்குறோம் ஏற்கனவே, அதுக்கு வந்து மோவா பார்க்குறோம். இந்த ஜோர்டான் நாட்டுடைய ஒரு ராஜா வந்து பார்த்திங்கன்னா 1999 பார்த்திங்கன்னா அவர் வந்து ராஜாவாக இருக்கிறார். ராஜா மன்னர் பாம்பை தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆளுகை செய்யணும். அம்மன் வந்து பாலஸ்தீன காசா பகுதின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க வந்து ஜோர்டான் நாடு வந்து பார்த்திங்கன்னா மோவா பகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோர்டான் நாட்டு ராஜா வந்து 99 பார்த்திங்கன்னா அங்கே மன்னர் பார்ப்பர் வந்து அவர் முஸ்லீம். அவருடைய சந்தேகம் பார்த்திங்கன்னா முஸ்லீமில் வந்து முகமது நபின்னு ஒரு நேரடி வாரிசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு பின்னாடி ஒரு ராஜா வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க, இளவரசன். அவர் வந்து பின் அப்துல்லா, இவர் பேர் வந்து கிங் அப்துல்லா, இவர் பேர் ஹுசேன் பின் அப்துல்லா. அவர் வந்து இளவரசனாக இருக்கிறார். ஜோர்டானுக்கு வந்து மன்னர் வந்து ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம இப்போ அந்த காசா பகுதி ஜோர்டான் மன்னர் யோர்தானுக்கு கிழக்கு இருக்கிறது வந்து மோவாபியர், அம்மோனியர் இருக்காங்க.
இப்போ அந்த அப்படியே அந்த மேப்பை வந்து பார்த்தோம்னா அந்த எண்டில் வந்து நம்ம ஒரு சார்ட் வச்சுக்கிறோம். அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியருக்கும் மூவாவதுக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க, சட்டங்கள் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ வந்து எல்லாமே ஒன்றா இணைஞ்சிருச்சுன்னா அங்கிட்டு வேறு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஜோடா நாடுங்களே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர் வந்து ராஜாவாக இருக்கிறார், எல்லாமே சிதறப்பட்டதாக. ஆனால் இருக்கிறவங்க எந்த சந்ததி அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லீம்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க. ஆளுகை செய்கிற ராஜா வந்து முகமதுனுடைய நேரடி வாரிசுன்னு சொல்லி அவங்க வந்து மன்னர் மரபில் வந்து இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ஆளுகை செய்கிறாங்க. மன்னர் ஆட்சி தான் நடக்குது. இப்போ மலேசியா பக்கம் மன்னர் ஆட்சி இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கேயும் மன்னர் ஆட்சி தான் நடக்குது. பின்னாடி ஒரு இளவரசு தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க, அவருடைய பையன். 99 நீங்கள் என்னது 2009 2019 25 வருஷமாக வந்து ஆளுகை செய்கிறாங்க. அந்த 99 வந்து இப்போ உள்ள ராஜா, அதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படிங்கிறது வந்து நம்ம போகலாம், அது நமக்கு தேவையில்லாது. இப்போ இவங்க வந்து இஸ்ரேல் வந்து இவங்க எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இவங்க மத அடிப்படையில் வந்து இவங்களை எதிர்த்தா நமக்கு வந்து பிரச்சனை வருமா அப்படிங்கிற அந்த அறிவு இருக்குது. அப்படின்னா நம்ம தேடல் வந்து பார்த்திங்கன்னா அது வெளிப்படையாக தெரியல. பட் ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, யோர்தான் நதி இருக்கா, இந்த யோர்தான் நதிக்கு கிழக்க தான் வந்து இந்த ஆளுகை செய்கிற அந்த முகமது கிங் வந்து ஆளுகை செய்ய, அப்துல்லா கிங் வந்து ஆளுகை செய்கிறார். யோர்தானுக்கு மேற்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க், அந்த யோர்தான் ஒட்டி பகுதி அவங்களுக்கு வந்து யாருக்கு இஸ்ரேலுக்கு வந்து ஒரு சர்வதேச எல்லை பகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க, உரிமை பகுதி. அது வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அந்த எல்லை பகுதியில் வந்து அதுக்காக இவங்களுடைய அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இஸ்ரேலுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோர்டான் நாட்டை சேர்ந்தது அந்த வெஸ்ட் பேங்க் ஒரு இடம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் 6 டே வார் சொல்லி நடந்துச்சு. சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலோட சண்டை போட்டாங்க. சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. யார்? இஸ்ரேல் வந்து ஜெயிச்சிட்டாங்க. சரியா? இந்த இஸ்ரேலில் ஜெயிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற பகுதி வந்து இவங்க கட்டுப்பாட்டில் வந்துடும். ஆனால் அது வந்து யாராவது வந்து அங்கீகரிக்கப்படலைன்னா சர்வதேச எல்லைன்னு சொல்லி இப்போ இந்தியாவுக்கு ஒரு சர்வதேச எல்லைன்னா அந்த நாட்டில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க பாகிஸ்தான். இப்போ அந்த எல்லையை தாண்டி வரும்போது மற்ற நாடு வந்து இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எல்லை. இப்போ இவங்களுக்கு வந்து பழைய எல்லை எது? வடக்கு வந்து லெபனான், சிரியா, தெற்கு வந்து எகிப்து வரைக்கும், மேற்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடல் வரைக்கும், கிழக்க வந்து பார்த்திங்கன்னா யோர்தான் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே வரும். இவங்க சிதறப்பட்ட பிறகுதான் பார்த்திங்கன்னா இவங்களால என்ன செய்ய முடியல, அதை வந்து அப்புறமான பத்திரம் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணப்பட்ட பத்திரம் என்ன செய்யலாம். எல்லா நாட்டிலையுமே இல்லை, இது வந்து கர்த்தருடைய மகாநகரமாக நம்ம ஊர்ந்து கவனிக்கிற மாதிரி. இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து அப்போ வந்து பிரமாண பத்திரம் இருந்துச்சா இல்லையா அப்படின்னா ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்ட விஷயம் சிதறடிக்கப்படும். அதெல்லாம் இதே மாதிரி கவனிக்க ஏன் இந்தியாவில் சிதறடிக்கப்படலை அப்படின்னா நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த வம்சங்கள் வந்து அழிவு போயிடுது, வேறு ஒருத்தர் வந்து ஆளுகை செய்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேய நாட்கள்லையுமே அவங்க வந்து ஆளுகை செய்யும்போது எத்தனை பேர் அழிஞ்சா நமக்கு கணக்கு இருக்கான்னு தெரியாது. பட் ஆனால் டோட்டலாக வந்து இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற வந்து டோட்டலாக வந்து தரிசாக்காத ஒரு நிலம் வந்து இருந்தது. அது எதுக்கு அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி. அப்போ அப்படி தரிசாக இருந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூதர் பேர் இல்லை அவர் வந்து கேட்குறாரு போகும்போது இவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து இதில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இஸ்ரேல் சொல்லி பேர் வச்சு 1947 பேர் வச்சு அவங்க தனியாக ஒரு நாடு அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிச்சாங்க. இப்போ அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா 1948க்கு பிறகு 1967 பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் நாட்டில் வந்து சின்ன நாடாக இருக்காங்க. ஒரு புள்ளி நீங்கள் வந்து இவங்களுடைய இஸ்ரேலுடைய மேற்ப பார்த்தீங்கன்னா உலக மேற்பட்டு ஒரு புள்ளி, ஒரு சிவப்பு டாட் ஒரு நாடாகவே காமிக்க மாட்டாங்க. பழமை கூர்ந்து கொஞ்சா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு செங்கடை மாதிரி ஒரு லைன் தான், சாரி கரை உப்புக்கடல் பட்ட ஒரு லைன் வந்து உலக மேப்பில். அப்போ அந்த உலக மேப்பில் வந்து அவங்க ஒரு புள்ளியாக இருக்கும்போது நெப்போலியன் சொல்லி உலக மேப்பிலே ஒரு சின்ன புள்ளி தான்
இதை அழிக்கிறதுக்கு என்னால் முடிவு சொல்லி போகும்போதே அவன் நினச்சாங்க பிடிச்சி சிறப்பிடிச்சி நாடு கடத்தியதான். அதுக்கு முன்னாடி அது இஸ்ரேலுக்கு விரோதம் வர்றவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடறாங்க. ஹிட்லர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். இந்த மாதிரி காரியங்களுக்கு ஜூலியஸ் சீசர் வந்து எதுக்காக எதுக்கெல்லாம் அவன் 4 விபத்தில் வந்துச்சு. அவன் சாகும்போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய அன்பின் ராஜ்யத்தை வந்து கட்டிடுறாரு. நான் வந்து இந்த உலகத்தையும் நான் செஞ்சால் எனக்கு என்னல்ல கொண்டு போகிற ஒன்று நிறைய கையை வெளியே விடுறான். வெளியே போட்டுட்டு ஒன்று படிக்க சவப்பெட்டியில் வந்து கை 2 வெளியில் விடுறான். அலெக்சாண்டர் ஜூலியஸ் சீசர் அலெக்சாண்டரா சொல்லிச்சு. அப்போ என் கையை மட்டும் வெளியே விடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது இவங்க வந்து செதறப்பட்டாங்க. ஏற்பட்டாங்க நாட்டை விட்டு செதறப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன செய்கிறாங்க, கூட்டி சேர்க்கிற ஒரு கிருவிகளை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் செய்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தேசத்தை வந்து இடத்த கொடுக்குறது, தேசத்தில் இடத்த கொடுக்குறது. ஏன்னா பிரிட்டன் வந்து அப்போ ஆளுகை செய்த முஸ்லீம் அரசர்களுக்கு அவங்க வந்து அவங்க கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால அவங்களே வந்து வெளியே போயிட்டாங்க. இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்குபை வந்து முஸ்லீம்ஸ் ஆக்குபை பண்ணினதுனால அவங்களுக்கு ஒரு பங்கு இவங்களுக்கு ஒரு பங்கு பிரித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பைபிள் படி அவங்களுக்கு வந்து என்ன செய்யலை, அந்த பங்கு 12 கோத்திரத்துடைய பங்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். 1949 வந்து சர்வதேச அவையோட அங்கீகாரம் வந்து சேர்ந்து கொடுக்குறாங்க. இந்த பழைய மோபாப் படிச்சோம்ல, தீபாக் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே இருக்குது. இடம் வந்து அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வந்து இடம் இருக்குது. இங்கே ஜோர்டானில் இப்போ உங்களுக்கு இப்போ உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு இடமா, அந்த காசாவுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம். இப்போ வந்து ரப்பா வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுட்டாங்க. அந்த ரப்பா வந்து இவங்களுக்கு பாலஸ்தீனத்துக்குரியது. ஆனால் அதை வந்து அதில் கொஞ்சம் பகுதி வந்து இவங்க கொடுத்தாங்க. இந்த வெஸ்ட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சண்டை கொடுத்து வாங்கினாங்க. அந்த 6 நாள் யுத்தம் இல்லையா, அப்போ வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது இந்த வெஸ்ட் பேங்கு காசாவும் அந்த காசா இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள ரப்பாவை கட்டுப்பாடு வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது எல்லை இந்த காசா எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆளுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. ஆனால் வந்து சர்வதேச செய்யலாம் அங்கீகாரம் பண்ணலாம். அப்படிப்பட்ட நிலை தான் அங்கே இருக்கா இஸ்ரேல் நாடு. அடுத்து வந்து கோலான் ஹைட்ஸ் அப்படின்னு ஒரு உயரமான மேட்டு பகுதி இருக்குது. இந்த நாட்டை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. இந்த கோலான் ஹைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரேலுக்கு வந்து வடக்கு வரும், வடகிழக்கு வந்து சிரியாவுக்கு வந்து தென்மேற்கு. உங்களுக்கு வந்து வடகிழக்கு வந்து சிரியாவுக்கு வந்து தென்மேற்கு. இந்த 2க்கு இடையில தான் அந்த கோலான் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இதை வந்து எதுக்கு வந்து 2 பேர் சண்டை கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளா இவங்களுடைய உரிமை கிடையாது. பட் ஆனால் இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அது பயங்கர மழை. ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமையல் பீடபுல்னு சொல்லுவோம். மலை உயரம், மலை உச்சியில் வந்து பயங்கரமான சமையல். அப்போ அங்கே மேலே இருந்து அதை சுற்றி இருக்க எல்லா நாடுகளையும் பார்க்குறதுக்கு ஈஸியாக ஒரு ராணுவம் வச்சு நடத்துகிற அளவுக்கு அது இருக்குது. அந்த இஸ்ரேல் ராணுவத்தை அங்கே இருக்குது. இஸ்ரேல் ராணுவத்துக்கு அது முக்கியமான ஒரு பகுதி. கீழே தான் பார்க்குறாங்க, கண்காணிக்கிறது. இதுக்கு சண்டை போட யார் சொன்னோம்னா சிரியா சண்டை போட்டுட்டாங்க. இது எங்களுடைய பகுதி அப்படின்னு சண்டை போட்டுட்டாங்க. சர்வதேச நகர் வந்து அதை வந்து அங்கீகரிக்கிறேன், அவங்களுக்கு நான் அங்கீகரிக்கிறேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த கல்லையில் வர்ற தண்ணி, வெள்ளை கடலுக்கு வர்ற தண்ணி அங்கேருந்தே உற்பத்தி நிறைய தண்ணி வந்து நீரும். இப்போ நம்ம வைகை நதி மூலம் ஆறு போனோம்னா எங்கேருந்து தண்ணி வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நிற்கும் போதே வந்துடும். இப்போ மழை நீர் விட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து அங்கேருந்து தண்ணி வந்து உற்பத்தி ஆகி இங்கே வைகை வருதுன்னா வெளியே கடந்து வரும். அப்போ இந்த சிறிய இடத்துல தான் நம்ம தண்ணி பிடிச்சிருக்கோம்ல. ஆனால் இவங்க அதை வந்து ஜெயிச்சிட்டாங்க 611. அது வந்து 1881 நடந்தது. அதெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க.
இப்போ இந்த ஜோரான் நடுறது அந்த அம்மோன் மோவாக்கும் ஒன்றா கலந்தான். இவங்க ஏன் வந்து சண்டை போடலாம் அப்படின்னா, இந்த ஜோரான் நாட்டு தண்ணீரை யாருக்கு வேணும்னா மோவாவுக்கு, அந்த ஜோரான் நாட்டு அரசருக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம இப்படி காரணம் எதிர்பார்த்து சொல்லுவேன். இப்போ இஸ்ரேலில் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, வேலை தண்ணி கிடையாது. அப்போ அதுக்கு வந்து அவங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, சமாதான உடன்படிக்கை. இந்த இஸ்ரேல் நாட்டு இந்த வெஸ்ட் பேங்க் பிடிச்ச பிறகு 6 நாள் 2 பேருக்கு இடையில சமாதானம் 97 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த தண்ணி வந்து இவங்க ஊற்றுறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சோலார் போட்டுறாங்களே அந்த உற்பத்தி இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த மின்சக்தி, சோலார் சக்தி கரண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நிலக்கரி கரண்ட்டே எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லலாம், இங்கே யூஸ் பண்ணாட்டே நெய்வேலி நிலக்கரி கரண்ட்டு இங்கே போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கரண்ட்டை வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற இராணுவ தளவோட வேறு ஏதாவது உலகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து இஸ்ரேல் ஒரு வணிக தொடர்பு. ஆனால் ரெண்டுமே இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யார் அப்படின்னா, ஒன்றாக வந்து அரபியல், அதாவது முஸ்லீம் அரபியல். இவங்களுக்கு வந்து இந்த காசா சண்டை போட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காசாவிலேருந்து வந்தவங்க இங்கே இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? இது ஜோர்டானில் இருக்கிறாங்க. அதனால வந்து இஸ்ரேலுக்கு மேலே மனஸ்தாபம் இருக்குது. அங்கே நாட்டுப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கருத்துக்கள் தெரிவிப்பாங்க. இப்போ சீமாலாம் பேசுகிறாங்க, அந்த மாதிரி உள்ள பேசுகிற கூட்டங்கள்லாம் போடுவோம். ஆனால் டைரெக்டாக வந்து எதிர்க்க முடியலை. எதிர்த்தோம்னா இவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும், அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ இவங்க எதிர்த்தவங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க, அமெரிக்கா வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக நிப்பாட்டிடுவாங்க. அப்படி போய் ஒரு பஞ்சமுள்ள ஒரு நாடாக மாதிரி இப்படி சகலத்தையும் பார்த்துட்டு தான் இந்த ஜோர்டான் நாட்டு மன்னர் என்ன செய்கிறாங்க, ஒரு சமரசத்தோடைய கடந்து போகிறாங்க. உள்ளே பிரச்சனை வெடிக்குது. வெடித்தாலுமே நம்ம எதுக்கு அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் ஒரு வல்லரசு நல்லா இருக்குது, ஜோர்டான் வந்து அந்தளவுக்கு வல்லரசாக அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது இவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாதனால அப்படி இருக்கும். அவங்க வந்து மத ரீதியாக வந்து தேவன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, அதனால வந்து நாங்கள் வந்து எதுக்கலை அப்படிங்கிற வந்து தேடி பார்த்தோம்னா வெளிப்படையாக தெரியும். இப்போ இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ நம்புற யார், இஸ்ரேலை பட்டாங்கன்னா மேசியா, மோசஸ் வந்து மேசியா இருக்கிறவர். அப்புறம் வந்து எவ்வளோ தேவன் இவங்களுக்கு என்ன செய்வார், சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. இந்த நம்பிக்கை வந்து வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நாடு வந்து எதிர்க்கலையா அப்படிங்க தேடி பார்க்கும்போது அதுக்கு பதில் அது சம்மந்தம், மத சம்மந்தமான பதில். அது மாதிரி 12 முப்பத்தோட பங்கு எல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படாத எல்லையை வந்து செய்கிறாங்கன்னா, வேதத்தின்படி நம்ம தேடனாலும் அது கொடுக்கக்கூடிய அரசியல்படி கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து அங்கீகாரத்தில், சர்வதேச அங்கீகாரத்தில் வெஸ்ட் பேங்க் கூட கோலான் ஹைட்ஸு, காசா, ரஃபாலாம் பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. சர்வதேச நாடு வந்து அங்கீகாரம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு வந்து கிடைக்கும். சரி, இப்போ அங்கே இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலான் ஹைட்ஸ் இல்லை, அது பார்த்தோம். அந்த கோலான் ஹைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைபிள் படி பார்க்கும்போது நம்ம பாசான், கிளையாத் அப்படின்னு படிக்கும்ல, மனாசே கோத்திரம், 1.5 கோத்திரம் சொல்லுவாங்க. மனாசே 1.5 கோத்திரம். அப்புறம் எனக்கு எப்ராஹிம் மாட்டேன். 13, 29, 19. பாதி கீலேயாத்தையும் பாசானிலே அஸ்தரோத், எத்ரேயி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவருடைய வம்சங்களின்படியே கொடுத்தான்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆறுகள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதியாம் 2:10 ஐப்ராத், இசோக்கோன், கீதோன், ஐப்ராத். இந்த நதிகள் வந்து அது வந்து இணைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு இதற்கு 4 ஆறுல எந்த ஆறுண்டு 4 ஆறுகளுமே எங்கேயாவது ஓடுது. நீங்கள் சென்ட்ரல் மேப்பை பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தகவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4:43 வருஷங்க. மூன்று பட்டணங்களை மோசே யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையிலே ஏற்படுத்தினான். யாருக்கு? 3 பட்டணங்கள் தான் போட்டு. அது அடைக்கல பட்டணம். அந்த பாசால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடைக்கல பட்டணம் ஒரு 6 பண்ணியிருப்பா இல்லையா, அதில் 3 வந்து இந்த கோலாங் ஹைட்ஸ் தான் வந்து. இந்த கிமு 722 வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசீரியன் காலத்தில் வந்து 10 கோத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கலந்துடும். அவங்க வந்து லாஸ்ட் ஆஃப் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிமு 786 வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோன் நேபுகாத்நேச்சார் வந்து அந்த யூதா வெளியில் செய்யப்படுவாங்க. அதில் திரும்பி வந்தவங்க பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், ஆரோன் சந்ததியில் வந்து லேவி கோத்திரம். லேவி கோத்திரம் கிடையாது, அந்த கோகாத்தியெல்லாம் ஆரோன் சந்ததி. அந்த பிரதான ஆசாரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, டிஎன்ஏ ஜெனடிக் மார்க்கர் அப்படின்னு பேர். அந்த டெஸ்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோன் சந்ததி மட்டும் எடுக்கிறாங்க. ரைட்டா? இப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து யூதா பென்யமீன் கோத்திரம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது. அவங்க சொல்லிக்கிறாங்க, மரபுவையே சொல்கிறாங்க. ஒருத்தர் கேட்டோம்னா நான் பென்யமீன் கோத்திரம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவாங்க. அது அவங்களுடைய ஓரலாக சொல்லணும், படிச்சோமே ஓரலாக வந்து வந்தது. ஆனால் ப்ரூவ் பண்ணுறவனுக்கு அங்கே எதுவுமே இல்லைங்க. இப்போ நெத்தன்யாகு இஸ்ரேல் அந்த நெத்தன்யாகு அப்படின்னா அவர் பெஞ்சமின் நெத்தன்யாகுன்னு சொல்லி அப்போ பெஞ்சமின் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னால் அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை அவங்க அந்த பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பேதியில் வந்து தேவரா சாமியில் நினச்சாங்க இல்லையா, அது வந்து அடுத்த நாள் வருங்காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சந்ததி பேரையாக வந்துடும். இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்னாங்களா ஒரு பென்யமீன் கோத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து அதுக்கு எவிடன்ஸ் வந்து ப்ரூஃப் இல்லை. ஆனால் தங்க யூதர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு இங்கிலாந்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் இல்லையா, ஒரு மூலப்பொருள் தயாரித்து அவர் நாட்டை வாங்கி கொடுப்பார் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இவர் வந்து ஒரு அப்போ அதில் ஒரு தலைவர் வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார். யூதர்களுக்கு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சு உலக அளவில் அதை என்ன செய்கிறாங்க பிரசலம் பண்ணி எங்கெல்லாம் யூதர்கள் இருக்காங்க ஒரு என்ன செய்யுங்க, நாங்கள் இந்த மாதிரி இஸ்ரேலோட குடி வந்துட்டோம், நீங்கள் அங்கே வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு முன்னாடி உருவாக்கிறாங்க. நீங்கள் எங்கே யூதர்கள் இருக்காங்களோ அவங்கள வந்து உருவாக்கி ஒரு பெரிய பெரிய சரித்திரம். அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வலை ஒரு உருவாக்கி அவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் வந்து மேற்கு மத்திய தெற்கிழக்கு இருக்கு இல்லையா, மேற்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து பாலைவனமான இவங்க முஸ்லீம்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த யோர்தான பக்கத்தில் கலிலேயா பக்கத்தில் வந்து குடியிருக்கோம். அவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜ பரம்பரையிலேருந்து சேர்ந்து வந்தவங்க. அந்த முஸ்லீம் பரம்பரை வந்து யுத்தம் நடக்கும்போது வந்து அப்படியே அவங்க செய்யணும் அந்த அங்கே வந்து தங்கியிருக்காங்க. அவங்க வந்து இருந்து கடினமாக வந்து வேலை பார்க்கலாம். அப்போ இந்த இடம் சும்மா இருக்குது அப்படின்ட்டு இந்த பத்திரிக்கை மூலம் என்ன செய்கிறாங்கன்னா வெகு வரைக்கும் இருக்கிறார் பிளான் பண்ணிக்கிறாங்களா, அது மாதிரி வந்து செய்கிறாங்க. இந்த ராஜா அது எந்த ராஜான்றதில்ல அவர் காலம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா
அந்த பாலைவன பகுதியில் இருக்கிற அந்த இடங்களை வந்து விலைக்கு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த யூத்துகள் என்ன செய்கிறாங்கன்னா வெளிநாட்டில் வந்து நல்ல வசதியாக எங்கே போனாலும் என்ன செய்வாங்கன்னா வட்டிக்கு கொடுத்துருவாங்க. நல்ல வியாபாரம் இங்கே இருக்கிற ராஜாக்கள் காலத்தில் இங்கே இருக்கிறது அங்கே வாங்குறாங்க, அங்கே இருக்கிறது இங்கே வாங்குறாங்க. அதில் வந்து பேர் வச்சோம் இங்கே இருந்து என்ன கிடைக்கும். ஏன்னா இந்தியாவில் ஒப்பி இருக்கிற இடத்துக்கு வந்து அங்கே தங்கத்தை வாங்கிட்டு போனோம். அப்போ அதன் அடிப்படையில் வந்து உங்கள் வியாபாரத்துங்கிறோம் சகோதர கூட வட்டி கொடுக்கக்கூடாது, ஆனால் மற்றவங்களுக்கு வட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை விட. அப்போ எங்கே போனாலும் நம்ம டாப்பில் தான் இருப்போம். அப்போ அந்த பணத்தை என்ன செய்யறாங்கன்னா பாலைவன பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு சொந்த நாட்டில் வந்து இடம் வேணும்னு சொல்லி பாலைவன பகுதியை வாங்கிட்டு இவங்க வந்து வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து நல்லபடியாக ஆகிக்குது. இப்போ நமக்கு அவங்க இருக்கிறதே பார்த்திங்கன்னா அது பாசன முறை விவசாய முறையில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறாங்க எல்லாமே இங்கே வந்து தயாரிக்கிறாங்களே, அவங்களுக்கு பெட்ரோல் மற்றபடி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட திறமைசாலி தான் இங்கே வந்து ஆக்குபை பண்ணிட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் வந்து அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இப்போ அந்த பகுதி வந்து இவங்க ஆளுக்கு வந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு பகுதி வந்து அந்த சர்வதேச எல்லையை வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நீங்கள் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பைபிள் பிரகாரம் இது எங்களுடைய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரஃபா வரைக்கும் என்ன செய்வோம், எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருப்போம். ஜனங்கள் இருந்தால் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய நாங்கள் சரி எத்தனையோ ஒரு அறிக்கை விட்டுருந்தார் இல்லையா, நாங்கள் வந்து இப்படி ஒன்றுமில்லாமல் கவலைப்பட ஏன்னா திரும்ப என்ன செய்வாங்க, திரும்ப கட்டுவோம், திரும்ப ஒரு காசாக ஒரு பட்டணமாக நாங்கள் உருவாக்குவோம். இந்த ஆர்எஸ்எஸ் பேரன்னா ஹமாஸ் அவங்களை ஒழிச்சு கட்டின பிறகு நாங்கள் என்ன செய்வோம், அவங்கள ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு நாங்களே எடுத்து நடத்துவோம். எங்களுடைய ஆளுநருக்கு மக்கள் சுதந்திரமாக இருக்கலாம், எங்களுடைய இராணுவ கட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வர்றாங்க. அப்போ அவங்களுடைய மேலே என்ன ஆண்டவர் கொடுத்த இடம் எங்கள் இடம், ஆனால் ப்ரூஃப் இல்லை. அப்போ அங்கே குடியிருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது எங்கள் இடம்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு எல்லை கொடுத்து அவங்களுக்கு ஒரு எல்லை கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஜோடா நாடு அவர் வந்து மன்னராக இருக்கார், இது எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க யார், ஆமாம் இஸ்ரேல் வந்து இவங்க நாட்டில் வந்து எல்லாம் கலந்துட்டாங்க. ஜோடா நாட்டில் வந்து அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியரோட எல்லாம் கலந்துட்டு இப்போ அரேபியர் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அங்கே இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற யார் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இவங்க இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க. இஸ்ரேல் தொலைஞ்சு போன லாஸ்ட் ட்ரைப்ஸாக மாட்டாங்க. 2 கோத்திரம். அதில் வந்து இந்த ஆரோன் சந்ததியில் வந்து மட்டும்தான் அவங்க ஒரு டெஸ்ட் எடுத்து அந்த பிரதான ஆசாரியருக்காக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதில் லேவி கோத்திரத்தை கூட இணைக்கல. லேவியில் வந்து ஆரோனை மட்டும் எடுத்துட்டாங்க. ஸ்பெஷலாக ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் நெத்தனியா கூட அது ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கிற யூதருக்கு ப்ரூஃப் இல்லை, ஆனால் வாயுவே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இஸ்ரேல் தான் அதை வந்து ஏற்றுக்கிறது தான் அரசாங்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க இருக்கிற ஜனத்தொகையில் ஒரு 75% பார்த்திங்கன்னா யூதர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து நாங்கள் பென்யமீன் கோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மரபு பிரகாரம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அரசியலில் வந்து தலைவர்களாக பிரதமராக வர்றதுக்கோ இல்லை இராணுவ வேலை, அரசியல், அடுத்து மெயினான பொருளாதாரம், இதுக்கு எல்லாமே யூதர்கள் தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இப்போ எப்படி நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலை யாருக்கு கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வேலை படித்து அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் வச்சு அப்புறம் தான் இல்லை எந்த ஜாதி பிரிவினருக்கு வரும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கீழ்மட்ட ஜாதி பிரிவு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் மேல்மட்ட ஜாதி எல்லா இடத்துலையும் ஆக்குது பண்ணிடுறாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இங்கே வச்சுருக்காங்க. ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி ஜாதி அடிப்படையிலும் இங்கே வச்சுருக்காங்க. ஜாதி அடிப்படையில் ஜாதியை மேம்படுத்துறதுக்காக நாங்கள் செய்கிறோம். இவங்களுக்கு வந்து அதுவுமே இத்தனை சதவீதம் வரும். அந்த ஜாதி அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு ஒரு கொஞ்சம் சதவீதம் கூட வரும். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் படிப்பறிவு, பேங்க்கு, கோர்ட்டு, நிறைய ஹையஸ்ட் கோர்ஸில் இருக்கிறவங்களாம் மேல்மட்ட ஜாதி. பிராமின்ஸ் நிறையா இருப்பாங்க. பிராமின்ஸ் பிள்ளை மாதிரினா அவங்களுக்கு வந்து ஐக்கு ஜாஸ்தி. இந்த கீழ்மட்ட ஜாதினா ஆதிக்குடி பழங்குடி மக்கள். அவங்களுக்கு படிப்பறிவு இந்த ஜென்ரேஷன் வந்து படிக்காமே வந்ததுனால அவங்களுக்கு படிப்பறிவு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்கள மேம்படுத்துறதுக்காக இப்போ என்ன செஞ்சால் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் என்னென்னா 75% இஸ்ரேல் இங்கே இராணுவத்தில் சேர முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து அவங்க ஈடுபடணும், அரசியல் ஈடுபடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெயினான பொருளாதாரம். இப்போ இபி
இபி, அப்புறம் வேறு என்ன இருக்குது மெயினாக இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு நிர்வாகம்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் என்ன செய்வாங்க, போஸ்டிங் போடுவாங்க, மற்ற நாட்டில் வந்து போஸ்டிங் போட மாட்டாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1948 வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் இருந்து அறிவியல் செய்தாங்க. இஸ்ரேல் நாட்டோட வந்து என்ன செய்யணும், அவங்க இஸ்ரேலோட வந்து ஒரு சமரச உடன்படிக்கை, அந்த இஸ்ரேல் சிட்டிசனே அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா எருசலேம் இருக்குல்லையா, எருசலேம் வந்து அறிவியலில் இருக்கிறாங்க. அது வந்து இன்னும் வந்து இவர் ட்ரம்ப் வந்து அறிவிச்சார் தலைநகரம். இவங்க கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அவங்க சண்டை போட்டுருப்பாங்க. ஆப்போசிட் சண்டை போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தலைநகரம் வந்து யாரும் போக்குவரத்து கிடையாது. ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஆனால் அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுடைய பூர்வீகம். ஆனால் அவங்க என்ன சிட்டிசன் வாங்கியிருக்காங்கன்னா இஸ்ரேல் சிட்டிசன் வாங்கி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தில் வாழ்த்து. பாலஸ்தீனம்னா நம்ம அந்த மேற்கு எல்லை, நம்ம பெலிஸ்தீன் சொல்லுவோம். ஒரு முஸ்லீம்ஸ் வந்து அந்த பாலஸ்தீனமாக மாற்றி விட்டாங்க. அதை அவங்க அங்கே இருக்கிறவங்கள பாலஸ்தீன அரபின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் அரபுகளும் அங்கே இருக்காங்க இஸ்ரேல் நாட்டில். அடுத்தது கிறிஸ்தவ அரபியர்களும் அங்கே இருக்காங்க. அப்புறம் ட்ரூஸ் அப்படின்ற ஒரு மதத்தை வந்து அடிப்படையாக கொண்டு ஒரு குரூப் இருக்கும். இவ்வளோ பேர் தான் அங்கே இருக்குது இஸ்ரேல் நாட்டில். இந்த ட்ரூஸ்ன்ற மட்டும் பார்த்தீங்க இருப்பாங்கன்னா அந்த கோலான் ஹைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் போயிடுவாங்க. அவங்களுடைய மதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்துருக்காங்க. கிறிஸ்தவம், முஸ்லீமு, அந்த யூத மதம், அப்புறம் அரேபியர்கிட்ட முஸ்லீம்ஸ் மதம், இதெல்லாம் கலந்து வச்சுக்கிறாங்க. ஒரு நூலை வச்சுக்கிறாங்க. அந்த நூலை யாருக்கும் படிக்க கொடுக்க மாட்டாங்க. அது என்ன எழுதிருக்குன்னு தெரியாது. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க தனியாக தான் இருப்பாங்க. அவங்க வேறு அங்கே இருக்கிற வேறு மதத்திலே மாற முடியாது. ரைட்டா, வேறு மாறவும் கூடாது. அது மாதிரி கல்யாணம் மட்டும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு குரூப் அங்கே இருக்குது. எங்கே எங்கே இருக்காங்கன்னா கோலான் ஹைட்ஸில் இருக்காங்க. ரைட்டுங்க. அடுத்த நாட்டுக்கு குடியேறினவங்க பார்த்திங்கன்னா ரஷ்யா சிதறப்பட்ட யூதர்கள் ஒரு குரூப் இருக்கு இல்லையா. அப்போ ரஷ்யாவில் வந்து போனாங்க. அவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் அந்த அங்கே பண்டிகை கொண்டாடுறது, அவங்களுடைய மரபு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊறி போயிடும். இப்போ நீங்கள் நம்ம எங்கே போனாலும் தமிழர் பண்டிகை கொண்டாடுவாங்க. இங்கே இருக்கிறவங்க அமெரிக்கா போனவர்கள் கட்டி வச்சாங்க, தமிழர் பண்டிகை கொண்டாடுறாங்க. தமிழ் பேச இப்போ உள்ள பிள்ளைங்க இங்கிலீஷ் பேசுனாலும் கூட அந்த தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க. இனி வர்ற காலத்தில் எப்படின்னு தெரியாது. அப்போ எங்கே போனாலும் அந்த மொழி பேசுகிறவங்க அதோட அடிப்படை செய்கிற காரியங்களை செய்யும் போது அந்த எங்கே இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்கிற அந்த தங்களை யூதம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற தங்களை யூதம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பிலிப்பைன்ஸு, தாய்லாந்து இப்படி இடங்களில் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து வேலைக்கு வந்தாங்க. இந்த ரஷ்யா, ஆப்பிரிக்கா, ஆர்மேனியான்னு ஒரு சிட்டிசன் சொன்னாங்க. இவங்க எல்லாமே வந்து நாங்கள் யூதம்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டாங்க இல்லையா, நீங்கள் இங்கே வந்து குடியேறின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இருக்கிறவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னா இஸ்ரேல் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னது கிரேக் இருக்குது. இஸ்ரேல் ஆமாம், கிரேக்கம் வந்து இப்போ இருக்காங்கல்ல, நம்ம கிரேக்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே பேசுகிற மொழி ஜாஸ்தியில் வந்து இந்த அரபி மொழி பேசுகிறது ஜாஸ்தி. அந்த அரபி மொழி தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ரைட்டா. அப்புறம் அப்படி பார்த்தோன்னா சரி இவ்வளோ இருக்குதுல்ல, ஒருத்தருக்கு வந்து யோசுவா காலங்களில் வந்து கலப்பு திருமணம் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ உங்கள் சிறையிருப்புக்கு போன பிறகு கலப்பு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. பார்த்தா அந்த நாட்டுக்குள்ளே கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கோர்ட் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம யூதர்னா யூதர் தான் கல்யாணம் பண்ணணும். அந்த கோர்ட்டு அதுக்கு தான் சம்மதி. இப்போ நமக்கு வந்து தேவாலயத்தில் வந்து இப்போ தகப்பை வந்து கையில் போட்டால் தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்படி ஒரு சிஸ்டர் இல்லை என்ன செய்வாங்கன்னா நம்ம கல்யாண மண்டபத்தில் வச்சு இப்போ அதுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் வச்சு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே வந்து என்ன சிஸ்டர் இருக்குது அப்படின்னா யூதர் வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு கோர்ட்டு அவங்க வேறு யாரும் கலப்புக்கு அனுமதிக்காது. சரி, அரபுக்கு அவங்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கோர்ட்டு, ஆளுக்கு ஒரு கோர்ட்டு, இதே இவங்களுக்கும் கோர்ட்டு யாருக்கு இந்த ட்ரூஸ்ன்னு சொன்னீங்கள அவங்களுக்கு ஒரு கோர்ட் இருக்குது. இவங்க வந்து வேறு யாரையும் அனுமதிக்காது. இவங்களுக்கு திருமணம் நடக்குது. சரி, இப்போ ஒரு யூதனும் ஒரு முஸ்லீம் வந்து
என்ன செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறோம் தீர்மானம் பண்ணிட்டாங்க லவ் பண்ணி. அப்போ இவங்க வந்து என்ன செய்ய முடியாது, அங்கே பண்ண முடியாது. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேரும் வேறு வெளிநாட்டு போயிடுவாங்க. அது வெளிநாட்டு எங்கே போவாங்கன்னா சைப்ரஸு, சுவிட்சர்லாந்து, ஜார்ஜியா, அமெரிக்கா அப்படி நாட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப இங்கே செஞ்சுருவாங்க, குடியேறிடுவாங்க. அதுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா சிட்டிசன் கொடுக்கறதுக்கு தடை பண்ணலாம் இஸ்ரேல். மத அடிப்படையில் எப்படி கரப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இப்போ எப்படி விபச்சாரம் தருதுன்னா, விபச்சாரம் வந்து வேசித்தனம் வந்து விபச்சார வேசித்தனம் வந்து எப்படி வந்து அங்கே நடக்குது அப்படின்னா, விடுதி இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு அதில் உண்மை வெளியில் எடுக்க முடியல. பட் ஆனால் இங்கே நடக்குதுன்ற தகவல் இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து சிதறடித்து சிறையில் இப்போ கொண்டு வந்த பிறகு இப்போ உலகத்தில் வந்து ஒரு இஸ்ரேல் தேசம் வந்து ஒரு வேசித்தன விபச்சாரம் இல்லாத நாடு அப்படின்னு தேடி பார்க்கும்போது அங்கேயே நடக்குது அப்படிங்கிற தகவல் தான். அப்போ கலப்பு திருமணத்தை வந்து மதத்தின் அடிப்படையில் வந்து என்ன செய்கிறாங்க, கலப்பு திருமணத்தை தடை பண்ணாங்க. வெளியில் போய்ட்டு என்ன செய்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துடும். அப்போ இவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, பேருக்காக அந்த மதத்தை நினச்சிருக்க கையில் வச்சுருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு எப்படி, கிறிஸ்தவர்களுக்கு வந்து பேருக்காக கிடையாது, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க. ஆண்டவருக்குள்ள கிறிஸ்தவ ஜாதி பார்க்குறாங்கன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கடந்து தான் செய்கிறாங்க. இருக்குது தான் பார்ப்போம். இது கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கேள்வி வருது, அங்கே எப்படி கிறிஸ்தவர்கள் தான் அவங்க இடத்துல 2 லட்சம் பேர் இருக்காங்க சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து எங்கள் பூர்வீக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா கலிலேயா, நாசரேத்து, எருசலேம் வந்து பூர்வீகமாக இருக்குது. அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த இஸ்ரேலில் வந்து குடியிருக்கிற ஒரு அரபு பேசுகிற மக்களாக கிறிஸ்தவர்களான அரபு மொழி பேசுகிறாங்க ரைட்டா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூத மதத்தையும் பின்பற்றுறது கிடையாது, வேறு எந்த மதத்தையும் பின்பற்ற கிடையாது. இயேசு மேசியான்னு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வந்து பழைய ஏற்பாடு வச்சுருக்காங்க, புதிய ஏற்பாடு கையில் வச்சுருக்காங்க இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வந்து இயேசுவை பற்றி இயேசுக்கு அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்புகிறவங்களாங்க. ஆனால் தங்களுடைய அந்த கருத்துக்கள் வந்து என்ன செய்ய வெளிப்படை அவங்களால சொல்ல முடியல. ஒரு சீக்கிரத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க, ஒரு 2 லட்சம் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க. இங்கே ஒரு குரூப் 10 வச்சுருக்கிறாங்க, வெளிப்படை சொல்ல முடியாது. இவங்க ராணுவத்தில் பணியாற்றாங்க. அந்த ஆர்கனைஸ்டு ஒரு ட்ரூஸ்னு ஒரு தனி ஒன்று ஏன்னா இருந்துச்சு. அவங்களே ராணுவத்தில் பணியாற்றுறதுக்கு இஸ்ரேல் என்ன செய்யுது, அனுமதிக்குது. பட் ஆனால் இவங்களுடைய நம்பிக்கை வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லி அவங்களால ஆராதிக்க முடியல. டோட்டலாக அவங்க செய்கிறதெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை வந்து என்னென்னா இயேசு கிறிஸ்து மேசியா அப்படின்ற இந்த 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆமாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே எப்படிப்பட்டவாங்கன்னா கத்தோலிக்க இன்னும் ஒரு 2-3 பிரிவு இருக்குங்க. அங்கே வந்து என்ன இருக்காங்கன்னா எஸ்ஏவர் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ரைட்டா. டைம் 39. இந்த மேசியா நம்புற அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மெஸ்ஸியானிக் ஜூஸ் அப்படின்னு அவங்க தங்களை சொல்லிக்கிறாங்க. மெஸ்ஸியானிக் ஜூஸ் அப்படின்னு தங்களை வந்து சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லலாம். அந்த லாஸ்ட் ஆஃப் ட்ரைப்ஸில் அவங்களோட சேர்ந்தாங்க. அடுத்து இவங்க வந்து கலாச்சாரம் பண்டிகை எல்லாம் பார்த்திங்கன்னா யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கொண்டாடுறாங்க ரைட்டா. அடுத்து யூத பண்டிகை பஸ்கா, குடார பண்டிகை, அப்புறம் அந்த அறுவடை பண்டிகை, இந்த மாதிரி காரியங்களை அவங்க என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க. யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இயேசு வந்து நம்புறது வெளிப்படையாக நம்புறது கிடையாது.
இந்த நம்ம ஜோர்டானுக்கு வந்து நம்ம இன்னைக்குள்ள தலைநகரோட பேர் வந்து அம்மான். ஆமாம், நம்ம படித்தோம்ல அது அம்மாளுக்குன்னு சொல்லிட்டு. அம்மான், அதாவது அம்மன் புத்திர தேசம். அம்மான், சரி சரி. தலைநகர் வந்து அம்மான் பேர். ரஃபா வந்து தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மான் அப்படின்னு. கோலாங்கேஸோட கீழ்ப்பகுதி ஜோர்டானோட கீழே இருக்கு இல்லையா, அது வந்து ரூபனுக்கு ஒரு பங்கு, காத்துக்கும் ஒரு பங்கு. 13 24 25 வசியம். யோசுவா 13 24 25. காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில், யாசேரும் கீலேயாத்தின் சகல பட்டணங்களும் ரஃபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமுள்ள அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும், எஸ்போன் துவங்கி ராமாத் மிஸ்பே மட்டும் பெத்தோனிம் வரைக்கும் இருக்கிறதும், மகனாயிம் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்ராமும் பெத் நிம்ராவும் சுக்கோத்தும் சாப்போனும் யோர்தானும் மட்டும் இருக்கிறதும், கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கின்னரேத்து கடலின் கடையாந்திரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. இப்போ அங்கே இருக்கிற ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ரஷ்யா, போலந்துலேருந்து அந்த குடியேறவங்க வந்து அஸ்கினாஸ் ஜூஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் 25% இருக்காங்க. நூறில் ஒரு 25% மிச்சம் மீதி. ஐரோப்பா, ஜெர்மனி, ரஷ்யாவிலேருந்து யூதர்லேருந்து வந்தாங்க இல்லையா போலந்தில், அவங்கள வந்து அஸ்கினாஸ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெயின்லேருந்து வந்துருக்காங்க, ஸ்பெயின் போர்ச்சுகல்லேருந்து வந்துருக்காங்கன்னா அவங்கள சபடி ஜூஸ். ஈராக், ஈரான், ஏமன், சிரியாவிலேருந்து செய்கிறாங்க இதில் வந்துருக்காங்க, அவங்கள வந்து மிக்சாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் யூதர்கள் கிழக்கு பக்கம் இருக்காங்க, தமிழ் பேசுகிறீங்க, தமிழ் பேசுகிறீங்க, அதை தேடி பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா, எத்தியோப்பியாவிலேருந்து இருக்காங்க ஜூஸ். வந்து பீட்டா, சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல், எத்தியோப்பியா பீட்டா சிதறடிக்கிற இஸ்ரேல்னா அது 10 கோடி. அராபில் வந்து வந்தவங்க 20% இருக்காங்க, அரேபியன்னு சொல்லிக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க. ரைட்டா? பிற இது போக வந்து பிற ஜாதி உள்ள ஜனங்களும் உள்ள இருக்காங்க. இந்த வேலைக்காக வந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன ஜாதி கண்டுபிடிக்காம பிற இன மக்கள் அவங்க இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டோட சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இஸ்ரேல் சிட்டிசனு. இப்போ நாமளே வந்து இப்போ இங்கேருந்து நம்ம அமெரிக்கா போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க. அப்போ என்ன செய்றாங்க, ஒரு பதவி இப்போ வந்து ஒரு வேலை நிமித்தம் ஒரு ஃபேமிலி போயிடும். அப்போ இங்கே வந்து அவங்க செட்டில் ஆன உடனே அந்த பிள்ளைகள் வந்து சராசரியாக வந்து அவங்க வந்து இப்போ நாங்கள் வந்து ஆதியில் வந்து பூர்வக்குடின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க, இங்கேருந்து பத்திரிக்கையில் டெலிவிஷன் போவாங்க, இந்த இந்தியா தேசத்தை இந்த சுந்தர் பிக்சர் வந்து இங்கேருந்து வந்து போனாங்க நினைக்கிறேன். அங்கே இருக்கிறவங்க வந்து ஏதாவது இந்த கமலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அமெரிக்காவை வந்து ஓட்டிட்டாங்க, ஜெயிச்சாங்க ட்ரம்புக்கு எதிராக. கமலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவர் ஒரு ஜனாதிபதி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே அது தோண்டி எடுத்தாங்க. அவங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு தேசம் வந்து ஒரு பூர்வீக அப்படின்னு ஒரு பொருட்டாக பேச மாட்டாங்க. நான் ஒரு அமெரிக்கனாக இருக்கிறத கேட்டோம்னா, இப்போ நம்ம மலேசியா போனோம்ல தமிழ் பேசுவாங்க, ஆனால் நீங்கள் தமிழ்நாடு கேட்டால் இல்லை நாங்கள் மலேசியன் பேசுவோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு கூட்டம் இருக்குது. எங்கேருந்து வந்தாங்கனால அவங்களோட இஸ்ரேல் சிட்டிசன் வாங்கி அங்கேயே இருக்கிறவங்க இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் வந்து சண்டை போட்டு மக்கள் எல்லாம் பாதுகாக்கும் இல்லையா, அதனால் அதுக்கு மேலே நம்பிக்கை வச்சு அந்த சண்டை போட்ட நகரத்துக்குள்ளே அவங்க வந்து இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஒரு பேட் ஹேபிட் என்ன அப்படின்னா,
இப்போ நமக்கு வேதத்தில் வந்து உளவாளி ஃபஸ்ட்டு மோசே என்ன செய்வாங்க, 12 பேர் அனுப்புவாங்க காணான் தேசத்துக்குள்ள. அப்புறம் அதே மாதிரி மோசே வந்து எரிகோ அனுப்புவாங்க. இந்த சிஸ்டம் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோத்திரத்தில் 12 பேர் முக்கியமானட்டாங்க. இவர் யோசுவாவும் இந்த ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் வந்து போக சொல்லி அப்பா சல்மோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேரில் சொல்கிறாங்க. இந்த இவங்க பாருங்க, ராகாப் வந்து கல்யாணம் பண்ணதுனால இவன் இந்த தளபதி தான் வந்து தலைமை தாங்கி பட்டா இதுக்கு போவேன். சண்டைக்கு போகும்போது யோசுவா வந்து தலைமை தாங்கினா, அதே மாதிரி அப்பா வந்து தலைமை தாங்கிறது இந்த சல்மோன் போக சொல்லி அப்பா. அதனால அவராக தான் இருக்கணும் இல்லை அந்த யூத சாரத்தில் என்ன சொல்லி அவரை தான் முடிவு பண்ணிடும். அவங்களுக்கு எது வந்து சப்போர்ட்டாக இருக்கோ அதை முடிவு பண்ணிடும். இப்போ மெல்கி சேர்ந்துருக்காங்கல்ல, மெல்கி சேர்ந்துருக்க வம்சம் வரலாறு இல்லாத நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவன் சேம் கோத்திரத்தில் வந்தவன் சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்ல ஒருனா அவங்களுடைய இதில் வந்து கொண்டு வரணும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் கோத்திரத்தை வந்து மெல்கிசேதேக்கு வந்தார். அதே மாதிரி அந்த உளவாளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் வேதப்படி வந்து அங்கே உள்ளவங்க உழவு பார்க்க போகிறாங்க. வேலுகாரில் பயத்தெல்லாம் பார்க்குறோம் உளவாளி. இப்போ வந்து உளவாளி இப்போ என்னென்னா, இப்போ நம்ம நாட்டில் இருந்து எல்லா நாட்டுகளுக்கும் வந்து கவர்மெண்ட்டு உளவாளி வச்சிடும். பிடிபட்டாங்கன்னா அந்த நாட்டில் செய்கிறாங்க, கொண்டுருவாங்க. ஆனால் எந்த அரசாங்கம் மீட்க முடியாது. எங்கள் நாட்டு உளவாளின்னு சொல்லி மீட்க முடியாது, கொண்டுருவாங்க. இப்போ ஒருத்தன் மும்பையில் வந்து வெடிகுண்டு வச்சான் இல்லையா, அவன் வந்து ஆமாம் மும்பையில் நிறைய பேர் செத்து போனாங்கல்ல உளவாளி. ஆனால் அவன் என்ன செய்கிறேன், இந்திய அரசாங்கத்துக்குள்ள போட்டுருச்சு. இப்போ தீவிரவாதிகள் வந்தாங்க, இவங்கெல்லாம் ஒரு உளவாளியோட சேர்ந்தவங்க. பிடிபடும் போது என்ன செய்யறாங்க, சுட்டு கொண்டுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய நாட்டில் இருக்கிறவங்க வந்து உளவாளி வைக்கிறது இல்லையா, இவர்களுக்கு கம்மியாக இருக்கணும், செத்து போயிடும், நம்மளோட எண்ணிக்கை குறைஞ்சிடும் அப்படின்ட்டு பெரும்பதத்தவர்கள் நினைச்சாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து கட்டாயப்படுத்தி உளவாளியாக மாற்றுவாங்க. உளவாளியாக மாற்றும் போது அவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ இவங்க நாட்டுக்காரங்க வந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது ஒரு யூதன் போவான். யூதன் போயிட்டு அங்கே வந்து கல்யாணம் பண்ணுறது, செட்டில் ஆகிறது, ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது எல்லாமே செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த திருமணம் பண்ணுறாங்கல்ல, அதை ஆணவ பெண்ணும் அவங்க வந்து உளவாளி மாற்றி விட்டுருவாங்க. அப்போ யூதன் சாப்பாடு யூதன் ஆனால் வந்து கவர்மெண்ட் ஆகும். அப்போ யூதன் போகும்போது இங்கே உள்ள உளவுக்காரிகளாம் வந்து கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி இவங்க அந்த யூதன் வந்து கல்யாணம் பண்ண குடும்பத்தை விட்டுட்டு இஸ்ரேல் வந்து பிடிபடுற நேரங்கள். இப்போ பிடிபடுற யார் பண்ணுவாங்கன்னா அவங்க அழிஞ்சிடணும். அப்போ அப்படி போகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா வேறு நாட்டு பணத்தை கல்யாணம் பண்ணுவாங்க. வேறு நாட்டு இப்போ யூத பெண்கள் இப்போ வெளியில் இருக்கிறது நீங்கள் கொச்சி நடத்திங்கன்னா அவங்க எல்லாம் ஈடுபடணும். அவங்க இவங்க ஈடுபடுத்துறதும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இனம் அழிஞ்சுட்டு வரக்கூடாது. கிட்டத்தட்ட வந்து ஒருவருடைய 1.5 கோடியே சொல்கிறாங்க இஸ்ரேல் நாட்டில் இருக்கணும். அதில் ஒரு 75% யூதன் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. மீதியெல்லாம் இப்போ பார்த்துருல வெளிநாட்டில் இருந்து வந்த நாட்டுகளை யூதன் சொல்லிக்கணும். அப்போ எல்லாருமே வந்து பெண்ணியம் கோத்திரம் யூதா கோத்திரம் எல்லாருக்கும் ஐடென்டிஃபை ப்ரூஃப் கிடையாது. தரமாக உண்மை தரவுகள் வந்து எதுவுமே கிடையாது. அவங்களுடைய வாய்மொழி நாங்கள் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுடைய கல்ச்சர்லாம் பார்க்கும்போது அதை அக்செப்ட் பண்ணி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த ஒரு கூட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்துறாங்க. அந்த ரகசியமான அரசியல் மற்ற மெயினான இதுக்கு வந்து பிரிச்சுவாங்க. மீதி வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, எங்களுக்கு சந்தேகமான ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ராணுவத்தில் எதுவும் சேரணும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில யார் இருக்காங்கன்னா மோவாப்பும் அந்த அம்மோன் எல்லாம் மீன்களான ஒரு இடத்துல எல்லாருடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம மோவாப்புலேயும் ஜோர்டானில் வந்து கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களான்னு நம்ம தேடி பார்த்து சொன்னாங்க. அந்த இஸ்ரேலும் கண்டுபிடிச்சிட்டோம், கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை. பட் ஆனால் யூதர்கள் வந்து செய்யறாங்க, அது ஏற்றுக்கிறோம். இப்போ நமக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் தொந்தரவு கொடுத்தோம்,
அந்த தொந்தரவு இருக்குமே என்னன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் வரல. பட் ஆனால் வெளிப்படை நிச்சயமில்லை. இயேசுதான் தெய்வம்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்து அங்கே. அப்போ தேவனுடைய மகாநகரம் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் நாட்டிலே சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு நிலையே இல்லை. இப்போ நெத்தன்யாவோட வந்து சமீபத்தில் பேசியிருந்தார், கிறிஸ்தவர் வந்து அடி வாங்குறதா, அது எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அடி வாங்குறீங்க, எதுக்கு இருந்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் கிறிஸ்தவருக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமான ஒரு நாடாக வந்து இஸ்ரேல் நாடு இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு எதுக்கலை ஜோர்டான் ராஜா வந்து எதுக்கலை அப்படின்னு பார்த்தாங்க. அவருடைய அரசியல் சூழ்நிலை வெளியே பார்க்கும்போது வந்து மதத்தின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு எனக்கு தகவல். இவங்க நம்ம இஸ்ரேல் நாட்டு வந்து நம்முடைய யெகோவா தேவன் நம்ம வந்து பாதுகாப்பார். அதை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வந்து நம்ம தன்னுடைய பலத்தினால அவர் பாதுகாக்காமல் நம்ம வந்து ஜெயிக்கிறோன்னா 6 நாளில் வந்து எத்தனை 7 நாடுகளோ 6 நாடுகளோ அவங்க வந்து சுற்றி வரும்போது இவங்க வந்து ஜெயிச்சாங்க ஒரு ஆள் மட்டும். அப்போ இது வந்து யெகோவா தேவன் வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்தாலும் இயேசுதான் தெய்வங்கிற ஒரு மனநிலை வந்து அங்கே உள்ள மக்கள் மத்தியில். அப்போ ஒரு சந்ததியை நம்ம ஒரு பேக்ரவுண்டையும் அங்கே இருக்கிற சூழ்நிலையும் பார்க்கும்போது எந்த ஒரு நாடுமே என்ன செய்யலை, இதனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தயாராக இல்லைன்னா இப்போ இந்திய ராஜ்யம் நம்ம இந்திய தேசம் டோட்டலாக தெரிவிக்கிறவங்களாக இருந்திருக்குது. இவங்க வந்து சிதறடிக்கப்பட்ட ஒரு கோத்திரத்துலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம். அப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சண்டை போட்டு அங்கே வர்றாங்க முஸ்லீம்ஸு, மங்கோலியர், அசோகராஜ் நிறைய வருவாங்க. நம்ம தமிழ் வரலாறு படிச்சோம்னா அவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டு வந்து அப்படி நீங்களான ஒரு கலப்பணமாக நம்ம இருந்தாங்க. இந்திய தேசத்தில் வந்து நமக்கு ஒரு சென்னைக்கு இந்த பக்கம் வச்சுங்க வட இந்தியாவில் பீகாரில் வந்து ஒரு அதை செஞ்ச பக்கமாக இருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து மிஷினரி நம்ம அப்போ போனாங்கன்னா அப்போ வந்து வில்லியம் தெரிவித்தார். இப்போ வந்து ஒடிசாவில் ஒரு பாஸ்ட்டு அந்த பிள்ளைங்க 2 பேரும் ஆஸ்திரேலியா வந்து தீய வச்சு கொடுத்துருந்து ஒடிசா நல்ல ஸ்டெயின்ஸ் அந்த இது நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் வந்து ஏகப்பட்ட மிஷினரி வந்திருக்காங்க. இன்றைக்கி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் வந்து இருக்கிற மெஜாரிட்டியில் வந்து மைனாரிட்டியில் நம்ம குறிப்பிட்ட சதவீதம் சொல்லலாம். ஆனால் அது கணக்கெடுப்பை விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நானே வந்து பார்த்திங்கன்னா சேட்டர்டேலேருந்து நான் இந்துன்னு இருக்குது. அப்போ அங்கே வந்து என்ன செய்யணும், அவங்க லிஸ்ட்டில் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சு நமக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவருக்காக ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் ஆண்டவருக்காக பறந்து கொள்ளுற ஒரு கூட்டம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற கூட்டங்கள் இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுகிற கூட்டங்கள் இருக்குது. வருஷத்துக்கு வந்து ஓடக்கூடிய சத்தியங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து அது ஆர்த்தடாக்ஸ் எதாவது ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லலாம். அங்கே வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியார் 3 திரியேக தேவனை வச்சு அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போதனை கிடைக்குதா அப்படின்றது சந்தேகம். இன்றைக்கி நம்ம நாட்டில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 3 காரியம் தேவனை வச்சு அந்த 3ஐயும் வந்து பிரிக்காமல் சொல்லக்கூடிய சத்தியங்கள் இருக்குன்னா எல்லாமே இப்போ ஆவிக்குரிய சத்தியம் சொல்லும்போதே பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆசீர்வாதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆண்டவர்கள் வந்து நல்லா இருக்காங்க. பேருக்கு பேருக்கு அபிஷேகம் சில வரங்கள் கிரியை செய்யாத ஒரு பிளாங்கான சமயம். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூனிய கதை நிறைவு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயத்தீர்ப்பை குறிச்ச ஒரு அறிகுறிகள். இப்போ நமக்கு சிலருக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு சொன்ன பார்த்திங்கன்னா நியாயத்தீர்ப்புனால அன்னைக்கு வந்து அடித்தாரு தரமட்டமாக ஆக்கினாங்க. அந்த 2 வரைக்கும் நியாயத்தீர்ப்பு. அம்மா அப்படி பார்த்தா அவங்களையும் தரமட்டமாக ஆக்குறதுனால இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு கிருபை பாராட்டுகிறார் தேவனாக இருக்கிறார். அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு இந்த மன கடினம் இந்த சத்தியத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னாலும் அங்கே தான் இருக்குது ஒரு நியாயத்தீர்ப்பு. எல்லா தேசங்களையும் வந்து உருந்தணும். இப்போ நம்ம எஸ்ஐகேல வந்து இஸ்ரவேலையும் நியாயத்திற்கு வந்து அம்மோனையும் மோபாவையும் மாற்றுவாங்க. அந்த பேசிக்கெல்லாம் அவங்களுடைய அங்கேயே என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிற விஷயம் கண்கூட பார்ப்போம். அப்போ அங்கேயே அவங்க கூட்டம் நடக்குதா, சம்பவங்கள் நடக்குதுன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அரேபியாவில் வந்து அந்த காரியமாக நடக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் வந்து இவர் இருக்கார்ல
பால் தினகரன், பால் சுதாகரன் தினகரன், பால் தினகரன், எதில்? பால் தினகரன். இப்போ பால் தினகரன் ஜீசஸ் தான். ஆமாம், பால். அவங்க அவருடைய டவர், அந்த ஜெபகோபுரம் அது வந்து அமைக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. அமைக்கப்பட்டாங்க எப்படிப்பட்ட அது அமைச்சிருக்காங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் அங்கே நடக்குதான். ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்னா சொத்தாவியோட இணைந்து ஜனங்கள் வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேசமாக அங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தேடி தரலாம். தகவல் வெளியில் வரல. ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த தகவல் இருக்குது. ஆனால் பாந்தரே பொறுத்தவங்க ஏதாவது ஸ்பிரிச்சுவல் நம்மளே கிடச்சிடும். அப்போ எல்லா தேசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவனை தேடக்கூடிய ஆட்களே இங்கே வச்சுருக்காங்க. அவங்க வந்து தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்களா? ஸ்பிரிச்சுவல் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பசுதாவோட இணைந்து காவியம் நடத்துகிறவராக இருக்கிறாங்க. ஏன்னா பரிசேயர் சதுசேயர் கூட்டத்தில் வந்து பரிசேயர் வந்து ஸ்பிரிச்சுவல் வந்ததுனால நம்ம இன்னைக்கு வந்து பரிசேயருடைய சந்ததியை இருக்கிறோம் அப்படிங்கிற வரலாறு சொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட சந்ததி அங்கே இருக்குதா அப்படின்னு போது அது இஸ்ரேலும் ஒரு கேள்வி இருக்குது. அம்மோடு ஓகம் சேர்ந்தா ஜோர்டான்லேயே என்ன செய்யுது ஒரு கேள்வி. இதெல்லாம் விசேஷத்த ஒரு கிருப வந்து இந்திய தேசத்துக்கு அது ஒரு பெரிய விஷயம். அமெரிக்காவில் இருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற இடங்கள் எப்படின்னு தெரியல. பட் ஆனால் அதே நம்ம பார்க்கணும். இந்திய தேசத்தில் மட்டும் என்ன இருக்குது? எழுப்புகள், சீனாவில் எழுப்புகள், ரஷ்யாவோட எழுப்புகள், நைஜீரியாவில் ஒரு ரத்த சாட்சிங்க அங்கே ஒரு எழுப்புகள் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த எழுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ஸ்பிரிச்சுவல் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்க்கலாம். நீங்கள் வந்து எழுப்புறீங்க, ஞாபகம் நடத்துறீங்க, சபையில் சேர்த்துறீங்க, ஏதோ ஒரு எழுப்பு கலந்துருக்கோம். ஒரு டோட்டலாக வந்து மக்களை வந்து கூட்டி சேர்த்து அப்படியே கொண்டு வராது அது இதெல்லாம் வந்து ஒரு எழுப்புகள் அப்படி போகும்போது இவங்க வந்து அந்த வசுத்தாவியானுடைய அனுபவத்துக்குள்ளே வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனாலும் அதனால ரசிக்கப்பட்டாங்க. பழைய முறைகளாக தான் இருந்ததுல ஒரு யோசிக்கலாம். அதுவும் தேவை. ஆனால் இப்படிப்பட்ட காரியம் வந்து இந்தியாவில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் நடக்குது. நமக்கு பசங்க புதினாலாம் அவங்க ஒன்று ரெண்டு இது இருக்கிறவங்க அந்த சக்தி இருக்கிறவங்க ஏதோ ஒன்று ரெண்டு தேவை செய்வாங்க. பரலோகத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இப்படிப்பட்ட சக்தி கேட்கறதுக்கு யாருக்கு என்ன பொறுமை கிடையாது. இப்போ இதை உட்காந்து இதில் தியானிக்கணும் என்ன அவங்களுக்கு அவசியத்தை நடக்கும். ஏன்னா நம்ம தவறாக இப்போ நம்ம ஒரு வீடு இருக்குது அப்படின்னா எங்கள் வீடு வந்து அங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வெளிநாட்டில் இருந்தால் இந்தியாவில் இருந்து சொல்லுவாங்க. வட இந்தியாவில் இருந்து என்ன சொல்லுவீங்க? தென்னிந்தியாவில் இருந்துருவீங்க. தென்னிந்தியாவில் இருந்து என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருக்கீங்க? மதுரை சொல்லுவீங்க. சென்னை சொல்லுவீங்க. சென்னை புரியாட்டி அப்புறம் மதுரை சொல்லுவீங்க. மதுரைக்கிட்ட வந்து சொல்லிட்டு உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டான்னு சொல்லுவீங்க. ஆடிப்பட்டி இருக்குங்க. ஆடிப்பட்டினா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சரி மதுரையில் வந்து திண்டுக்கல் போகிற பாதையில் இந்த இடத்துக்கு பேர் என்னது ராதாப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபை உள்ள ஒரு பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆட்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனநலம். நிறையா பேரை கூட்டி வச்சு பண்ணுற தவறு கிடையாது. நான் அதில் மத்தியில் வந்து அவங்களை ஃபோக்கஸ் பண்ணி எங்கே கொண்டு போகணும்.